இந்த ஆசாரியர்கள் பிரதிஷ்டை பண்ண ஆயத்தம் பண்ணப்பட்ட உச்சிதமான கோதுமைகளினால் கர்த்தர் நம்மை திருப்தியாக்குறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பிரதான ஆசாரியனாக அங்கே நாம் பார்க்கும்போது ஆரோனுடைய புத்திரர்களையும் முதலாவதாக செய்யும்படி கர்த்தர் மோசே இடத்திலே கட்டளையிடுகிறார். அதே ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, தேவனை பணிவிடை செய்கிற ஒரு ஆசாரியர்களாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அதிலே சொல்லாமா, அந்த திருப்தி என்று சொல்லுகிற வேளையிலே அது ஒரு பரிசுத்தமானது, அது ஒரு பிரதிஷ்டைக்கு அடையாளமாக காணப்படுகிறது. அவர்கள் தேவனோடு உறவாட முடியும், பாவ நிவாரணத்தை ஏறெடுக்க முடியும், பலிகளை செலுத்த முடியும். அதற்காக தேவன் முன்குறித்த விதமாக பிரியமானவர்களே இவர்கள் செய்கிற வேளையில வேதம் சொல்கிறது, இது கர்த்தருக்கு செலுத்தப்படும் தகன பலி. ஹல்லேலூயா. அந்த உச்சிதமான கோதுமைகளினால் தேவன் நம்மை திருப்தியாக்க வேண்டும் என்றால் பிரியமானவர்களே, அந்த உச்சிதமான கோதுமையினால் தேவன் நம்மை திருப்தியாக்க வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டுமா? ஒரு ஆசாரியர்களாக நம்மை மாற நாம் ஒப்பு கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. தேவன் ஸ்பெசிபிக்கா சொல்லும்போது தலைமுறையாக இதை நீ பிரதான ஆசாரியனை அபிஷேகம் பண்ணுகிற முறைகளிலே சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. விழிப்பில்லாத முறைமையின்படி பார்க்கும்போது தேவன் நன்மையானதை கொடுக்கிறார், உயர்ந்ததை கொடுக்கிறார், ஆசீர்வாதமானதை கொடுக்கிறார். அவருடைய சமூகத்திலே படைக்கப்பட்டு தேவன் அங்கீகரிக்கிற ஒரு உயர்ந்த விதமான உச்சிதமான கோதுமைகளினால் தேவன் நம்மை நிரப்புகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி நிரப்புகிற வேளையில நம்மளுடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே, இது ஒரு பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் அல்ல, ஒரு ஆகார விதமான நன்மையான கோதுமை மட்டும் இல்லை, ஆவிக்குரிய விதமாக நம்மை வேறு பிரிக்கிற ஒரு அனுபவத்துல கர்த்தர் இதை செய்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அப்ப ஒரு எப்படி ஒரு மனிதன் பிரதான ஆசாரியனாக மாற்றப்படுகிறானோ அதே போன்று உச்சிதமான கோதுமை அவருடைய வார்த்தையை குறிக்கிறது. கோதுமை மணி நிலத்தில் விழுந்த மடிந்தாலுடைய பலனை கூடாது. இயேசு அவரையே கோதுமை மணிக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே கோதுமை மணிகளை களஞ்சியத்தில் சேர்ப்போம், பதறையை சுட்டரிக்கப்படும். அந்த கோதுமை மணி என்று சொல்லுகிறது கர்த்தரை குறிக்கிறது, அவருடைய பிள்ளைகளை குறிக்கிறது. அந்த உச்சிதமான கோதுமையினால் கர்த்தர் நம்மை போஷிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அப்ப நமக்கு இந்த பூமிக்குரிய நம்ம நினைக்கிறோம் அதெல்லாம் இப்போ ரொட்டி சாப்பிடலாமா, நம்ம அப்படியே நினைக்கிறோம் ஆட்டால பண்ணா நல்லா இருக்கும், மைதால பண்ணா எல்லா கான்செப்டும் கரெக்ட் தான். கர்த்தர் சொல்ல உச்சிதமான கோதுமை. அல்லேலூயா. அது ஒரு மனிதனை வேறு பிரிக்கும். பிரியமானவர்களே, வேறு பிரிக்கும். தீட்டான காரியத்திலிருந்து வேறு பிரிக்கிற அனுபவம் உருவாகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நசரேய விரோதம் எடுத்து அவர்கள் இருக்கும்போது அவர்கள் எப்படி புசிக்க வேண்டும், தேவன் அதில் கட்டளை கொடுத்திருந்தார், எப்படி காணப்பட வேண்டும். தானியேல் அவன் ராஜாவுடைய போஷணத்தினால் அவன் தீட்டுப்படுத்தவில்லை. சோ இந்த ஒழுங்குகளை குறித்து நாம் பார்க்கிற வேளையிலே தேவன் நம்மை உச்சிதமான கோதுமைகளினால் கர்த்தர் போஷிக்கிற ரகசியம் என்ன? நாம் தேவனுடைய பணிவிடைக்காரர்களாக மாற்றப்படுகிறோம், தேவனுடைய ஆசாரியர்களாக மாற்றப்படுகிறோம், தேவனுடைய ஆசாரிய ஊழியத்திற்கென்று நாம் வேறு பிரிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ரகசியத்தை எல்லாம் பிசாசு ரொம்ப அதிகமா அறிஞ்சு வச்சிருப்பான். இந்த வேத வசனங்களினுடைய ஆழங்கள் அவனுக்கு நன்றாகவே தெரியும். அதனாலதான் அநேக சூழ்நிலையில நம்ம ஒரே சங்கீதம் தான் வாசிக்கிறது. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் சொன்னா சங்கீதம் 1 150 படிக்கிறது. அடுத்து எங்க தொடங்கிறது? 1வது சங்கீதம். அநேகர் அப்படி நீதிமொழிகள் வர போயிட்டு அப்படி வந்துருவாங்க. அதுக்கு மேல அங்கேயும் இங்கேயும் ரொம்ப போறதே இல்லை. பிரியமானவர்களே, இந்த வேதத்தின் ஆழத்தை பார்க்க வேண்டும். இந்த உச்சிதமான கோதுமைகளினால் தேவன் நம்மை நிரப்புகிறபடினால் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நாம் செல்ல முடியுமா? அவருடைய மகாபரிசுத்த ஸ்தலத்தில் செல்ல முடியுமா? ஜனங்களுக்காக பரிந்து பேச முடியுமா? தேவ சமூகத்தில் நிற்கிறவர்களாக தேவனை நோக்கி பார்க்க முடியுமா? அல்லேலூயா. அப்படின்னா கர்த்தர் என்ன சொல்லுகிறாரு? இதனுடைய ஆசாரியருக்குரிய பங்கு, இதனுடைய பிள்ளைகளுக்குரிய பங்கு, இது ஒரு உயர்ந்த விதமான நன்மைகளினால் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், உச்சிதமான கோதுமை. அல்லேலூயா சொல்லலாமா? அவைகளினால் தேவன் நம்மை நிரப்பும் போது பிரியமானவர்களே, இந்த உலகத்திலிருந்து நம்ம வேறு பிரிக்கப்படுகிறோம். இந்த உலகம் கரை உள்ளதா இருக்கிறது. இந்த உலகத்துல பல விதமான பிரச்சனைகள் இருக்கிறது. அதனால தான் இயேசு சொன்னார், இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். இந்த உலக அன்பு உங்களுக்கு ஒரு நாள் சமாதானத்தை கொடுக்காது.
இந்த உலக அன்பு ஒரு நாள் அவங்களை திருப்திப்படுத்தாது. அது ஒரு மாயையா இருக்கிறபடினா இந்த உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அதனால் பிரியமானவர்களே, உச்சிதமான கோதுமை மணி, எல்லாரும் சொல்லமா, கோதுமை மணி, அதனால தேவன் நம்மை திருப்திப்படுத்துகிறார். The finest of the wheat and the honey of the rock. Finest. ரொம்ப அது ஃபைனஸ்ட்னா நீங்க அதை ஜல்லடையில் அது ரொம்ப அதை பார்க்கும்போது ரொம்ப ஃபைன்ல வெரி ஹை குவாலிட்டி. அல்லேலூயா. நம்ம இடங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்றதெல்லாம் ஹை குவாலிட்டியா பண்ணுவாங்க. நீங்க சிரிக்கிறாங்க, எக்ஸ்போர்ட் எக்ஸ்பென்ஸ் இருக்கு போல. ஒரு ஃபிஷ் வாங்கிக்கலாம், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எடுத்து எங்க வைப்பாங்க? அமெரிக்கா, யூரோப்பு, இந்த டாலர்ல தே கேன் மேக் மணி. கெட்டதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? பக்கத்தில் அந்த கிராமத்தில் அந்த ஓன் பிளேஸ் எங்க ப்ராடக்ட் இருந்தோ அவங்களுக்கு தான் போகும். ஸோ த ஃபைனஸ்ட் ஒரு அதனால ஒரு ஆசாரியனே பிரதிஷ்டை பண்ண தேவன் அங்கீகரிப்பார் என்றால் கர்த்தர் சொல்றார். ஏன் கோதுமையினால் நம்ம திருப்தியாகுவேன்னு சொல்லலாம், ஏன் உச்சிதமான கோதுமையினால் போஷிப்பேன் கர்த்தர் சொல்லுகிறாரு. தட் இஸ் ஃபார் பர்டிகுலர் பீப்புள். அல்லேலூயா. அது குறிப்பிட்ட ஜனங்களுக்காக தேவன் வேறு பிரித்தவையா இருக்கிறபடினால் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் அவரை நம்முடைய ஆசாரியத்திற்காக, அவருடைய பணிக்காக, பணினா நீங்க எல்லாம் முழு நேரமா வந்து பணி செய்ய வேண்டும் என்றல்ல, நம்முடைய வாழ்க்கையே தேவனுக்கு முன்பாக ஒரு சாட்சியின் பணியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வார்த்தைகள் அப்படி காணப்பட வேண்டும். அந்த உச்சிதமான அனுபவத்திலே நடத்துவார். சரி, இரண்டாவது நாம் பார்க்கும்போது நீங்கள் சங்கீதம் 147 சங்கீதம் 12 வசனத்திலிருந்து பார்க்கும்போது ஒரு ஆழமான ஆசீர்வாதம். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். சத்தமேற அல்லேலூயா சொல்லாமா? இந்த 3 வசனத்துக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்கும்போது எருசலேமுக்குரிய ஆசீர்வாதம், சீயோன் பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதம், அவைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆமென். அவர் கொடுக்கிறதற்கு முன்பாக தேவன் சொல்கிறார், உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி. தாழ்பாள்கள் எவ்வளவு நாள் நம்ம வீட்டுல எல்லாம் நம்மளோட லாக் பண்ண மறந்துருப்போம், காரை லாக் பண்ண மறந்துருப்பீங்க. இல்லைன்னா அந்த லாக் வந்து என்ன அவ்வளோ பெரிய ஸ்டீல் டோரா வைக்கிறோம், சாதாரண டோர், ரொம்ப தள்ளிவிட்டா திறந்துடும். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பாருங்க, உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். சத்தமா அல்லேலூயா சொல்லாமா? அந்த உச்சிதமான கோதுமை எருசலேம் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்று தேவன் வைத்திருக்கிறபடினால் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவரின் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லைகள் பெருகும்போது எல்லாருக்கும் சமாதானம் இருக்குதா? ப்ராப்பர்ட்டியை பங்கு வைக்கும் போது சமாதானமா இருக்குதா? உண்மை சொல்றதுல தவறே கிடையாது. அல்லேலூயா. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்திருப்பாங்க, அது பிள்ளைகளுக்கு வரும்போது எல்லாம் முகத்தை சுருக்கி வச்சுட்டே இருப்பாங்க. அது கிடைச்சா நல்லா இருக்கும், இது கிடைச்சா நல்லா இருக்கும். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பிரியமானவர்களே, நம்முடைய எல்லைகள் எப்படிப்பட்டதா இருக்கணுமா? சமாதானம் உள்ளவைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நாங்கள் சண்டை போட்டு வாங்குறது, கோர்ட்ல கேஸ் பண்ணி வாங்குறது, அவங்கள அதை சொல்லு இதை சொல்லு அப்படி இப்படி, இதெல்லாம் பிரியமானவர்களே, தேவன் பூமியின் காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்றால் அவரின் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக கர்த்தர் மாற்றுகிறார். He makes peace in your borders. அந்த பார்டர்ல எல்லாம் ஒரு சமாதானத்தை கர்த்தர் வைக்கிறார். சோ இந்த ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பார்க்கிற வேளையில சீயோன், the God will bless you out of Zion, எருசலேமின் வாழ்வை நீ காண்பாய். சோ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்று, சீயோன் குமாரத்திற்கு என்று, சீயோன் கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம், கர்த்தரை நாம் ஆராதிக்கிற பிள்ளைகள், இவர்களுக்கு என்று தேவன் வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தின் ஒரு பங்குதான் இந்த உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். அல்லேலூயா சொல்லாமா? அந்த சீயோன் பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு புதிய எருசலேமை உண்டு பண்ணினார். அதற்கு அவரே வெளிச்சமா இருக்கிறார், அவரே நித்திய வெளிச்சமா இருக்கிறார். அங்கே ஒரே மேய்ப்பனும் அவருடைய மந்தையின் ஆடுகளுமாக நாம் காணப்பட அந்த சீயோன் குமாரத்திற்கு, அந்த எருசலேமின் வாழ்வை கர்த்தர் நமக்கு
கட்டளையிடுகிற ஒரு ஆசீர்வாதத்தின் பலனாக பிரியமானவர்களே, இந்த உச்சிதமான கோதுமையினால் கர்த்தர் நம்மை திருப்தியாக்குகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய எல்லைகளிலே சமாதானம் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் ஒருபொழுதும் காணப்படக்கூடாது. இந்த பூமியில மனிதனுடைய மனஸ்தாபங்கள் வருகிறதே பணத்தினால, பொருளினால, இந்த விதமான காரியங்களில் தான் ஜனங்கள் எளிதாக மனவேதனைப்படுகிறார்கள். உடனே பிரிவினைகள் வருகிறது, சண்டைகள் வருகிறது, போட்டிகள் வருகிறது, பொறாமைகள் வருகிறது, நம்முடைய இடங்களில் கொலைகள், இப்படியான தவறான காரியங்கள் நடக்கிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நம்முடைய எல்லைகளை எப்படிப்பட்டதா வைப்பாங்களா? சமாதானம் உள்ளவைகளாக வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் பெற்றோர்கிட்ட எல்லாம் போய் எல்லாம் எழுதி வாங்கிடுவாங்க. அப்பா, நாங்கள் உங்களை எல்லாம் கவனிக்கிறோம், நாங்கள் உங்களை எல்லா இடமும் காரில் கூட்டிகிட்டு போவோம், ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போவோம், அவரும் வயசான வேலையில் எல்லாம் எங்கள் பிள்ளைங்க கவனிப்பாங்கன்னு எழுதி கொடுத்துட்டு எவ்வளோ பேர் அப்படி இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறார்கள். அப்போ அவர்களுடைய எல்லைகள் சமாதானம் உள்ளவைகளாக இருக்கிறதா? இல்லை. கண்ணீரோடு, வேதனையோடு, இது அடுத்த கண்ணீரை நம்ம சுமக்கிறவர்கள் அங்கே விழுகிற கண்ணீரெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தான் சிந்தப்படுகிறது. அதனால் கர்த்தர் சொல்லுகிற வேலையுமே அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக வைத்திருப்பார். ஹல்லேலூயா. அங்கே ஒரு சமாதானத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஞானம் உள்ளவங்களா இருக்கணும். அநேகர் பாருங்க, கொஞ்சம் வயசு இருந்தோன்னே பிள்ளைகளுக்கு உடனே நான் எழுதி கொடுத்துடணும், எல்லாத்தையும் எங்கே நான் சைன் போடணும், உங்களுக்கு உடனே வீரம் வந்துடும், எல்லாம் எழுதி கொடுப்பாங்க. ஆசை 5-6 நாள் எல்லாம் வைத்து பார்ப்பார்கள். அதை முடிந்தால் இவங்க எங்கே போகிறதுன்னே தெரியல. எங்களுக்கு தெரிந்த ஒருத்தர் வீட்டில் 3 பிள்ளைங்க, 10 நாள் ஒரு மகன் வீட்டில், அடுத்த 10 நாள் ஒரு மகன் வீட்டில், அடுத்த 10 நாள் இன்னொரு மகன், அப்படியே அவர் ரவுண்டிலே வரணும். 11ஆவது நாள் எங்கள் சாப்பாடு இருக்காது. இப்படியான நிலைமைகள் இந்த பூமியிலே மனிதனே அவனுக்கு உண்டாக்கி வைத்து விடுகிறான். நம்மளுடைய வாழ்க்கையில நாம் ஒவ்வொருவருமே பிரியமானவர்கள், தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கிறதை நாம் அந்த சமாதானம் உள்ளவைகளாக வைத்திருக்க வேண்டும். அதிலே சொல்லாம மற்றவங்க பொருளுக்கும் நம்ம ஆசைப்படக்கூடாது. தேவன் நமக்கு கொடுக்கிறதையும் நாம் தேவ சமூகத்தில் கவனமாக ஜெபித்து நாம் வாழ நாம் அதில் கிருபை உள்ளவர்களாக காணப்படணும். அதையும் கூட கர்த்தர் சொல்லும்போது ஒரு உச்சிதமான கோதுமையின் ஒரு ஆசீர்வாதத்தின் பங்காக கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லும் போதும் சிலர் வந்து சொல்லும்போது சரியான ஆலோசனைகளை சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. நான் சொன்ன பேரண்ட்ஸ் பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்க எழுதி கொடுக்கவே வேண்டாம். அவங்க சரியாக ஒரு தேவைப்படும் போது நீங்கள் உதவி செய்யலாம். ஆனால் உங்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகளுக்கு என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறபடினால் அதற்கேற்ற காலங்களில் நாம் செய்யும்போது அது அவர்களுக்கும் அது ஆசீர்வாதமாக காணப்படும். இல்லையா சொல்லாம அந்த இடத்துல பாருங்க, ஆசையில பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க, உடனே ஒரு தொழில் தொடங்க போறேன்னு சொல்லி உடனே அதையெல்லாம் யாருக்கு அது விலைக்கு கொடுப்பாங்க, அப்புறம் அவங்க ஒன்றும் இல்லை, தொழிலும் இல்லை, இப்படி எவ்வளோ கஷ்டங்கள். ஆனால் உச்சிதமான கோதுமை என்று சொல்லும்போது அது சீயோன் குமாரத்திக்குள்ள ஆசீர்வாதம், எருசலேமுக்குள்ள ஆசீர்வாதம், அது ஒரு மகிமையான ஆசீர்வாதம். அல்லேலூயா. தேவனை மகிமையில் தரிசிக்கிற ஒரு உன்னதமான ஆசீர்வாதம், ஒரு சாபம் இல்லாத வாழ்க்கை. அந்த சாபமே இங்கு இருப்பது இல்லை பிரியமானவர்களே. அந்த விதமாக ஒரு சீயோனிலே தரிசிக்கிற, கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மகிமையின் அனுபவம். அல்லேலூயா. அந்த மகிமையில கூட கர்த்தர் நம்மை திருப்திப்படுத்துகிற ஒரு அனுபவம் இருக்கிறது. சரி, மூன்றாவது நாம் பார்க்கிற வேளையில நீங்கள் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம், இங்கு இந்த உச்சிதமான காரியங்களை குறித்து 28வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. 3 காரியங்களை பார்த்தோம். முதலாவது அவன் சொல்லுகிற வேளையில அது ஆசாரியன் அவன் உச்சிதமான கோதுமையினால் அன்லிவர்ட் பிரெட், அன்லிவர்ட் கேக் அவைகளை அசைவாட்டுகிற பலியின் மூலமாக அங்கீகரிக்கப்பட்டு பிரதிஷ்டை பண்ணப்படுகிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கிற வேளையில எருசலேமுக்கும் சீயோனுக்கும் உள்ள ஆசீர்வாத நன்மைகளாக உச்சிதமான கோதுமைகளினால் கர்த்தர் நிரப்புகிறார். மூன்றாவதாக நாம் இங்கு பார்க்கும்போது எண்ணாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரர் கையில் வாங்கும் தசம பாகமாகிய உங்கள் பங்குகளில் எல்லாம் நீங்களும் கர்த்தருக்கு ஒரு படைப்பை ஏறெடுத்து படைத்து அந்த படைப்பை ஆசாரியனாகிய ஆரோனுக்கு கொடுக்க வேண்டும். சரி, உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு காணிக்கையிலும் உள்ள உச்சிதமான பரிசுத்த பங்கையெல்லாம் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாக செலுத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா. உச்சிதமான பரிசுத்த பங்கு. பிரியமானவர்களே, இதை குறித்து நீங்கள் ஒரு தெளிவுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இங்க வேதவசனம் சொல்லுகிறது,
உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு காணிக்கையிலும் உள்ள உச்சிதமான பரிசுத்த பங்கை எல்லாம் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாக செலுத்த வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, நான் கல்ஃப்ல 93ல போனேன். இந்த இயர் 93ல போய் எனக்கு இந்தியாவில் பேங்காக் போனால் நான் அந்த வெட்டிங் கல்யாணத்துக்கு போகும்போது மட்டும் அந்த செலவு மட்டும் இருந்தது. மற்றபடி எனக்கு இன்றைக்கும் எனக்கு அக்கௌண்ட்டே கிடையாது. ஆனால் நீங்கள் அப்பா அம்மா எனக்குன்னு ஒரு வீட்டை கட்டினாங்க. அல்லையிலே சொல்ல மாட்டீங்களா? அவங்க இருந்த வீடு கொஞ்சம் ஓல்டாக போச்சுதான். என் பிரதர்ஸ் எல்லாம் கேட்டாங்க, நீங்கள் எல்லாம் அதை கட்டுறீங்களா அப்படின்னு சொன்னேன். அவங்களாம் சொன்னாங்களா எங்களுக்கு வேணாம், எல்லாமே அவங்களுக்கு வேறு இருக்கிறதுனால. அப்புறம் எங்கள் அப்பா அம்மா என்ன நினச்சாங்களே தெரில, என் ஒரு நாள் செய்ய போகிறதில்லைன்னு சொல்லி அவர்களே ஒரு வீட்டை கட்டினார்கள். அல்லையிலே சொல்ல மாட்டீங்களா? நான் இதில் உச்சிதமான கோதுமைன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆசாரியர் ஊழியம் செய்கிறதுனால ஆசாரியனுக்கு சில பங்கு வைத்திருக்கிறார். நம்ம வேண்டாம்னு சொன்னாலும் அந்த பங்கு என்ன செய்து நம்மளை தேடி வருகிறது. அல்லேலூயா. ஸோ உண்மையாகவே அது ஒரு மகிழ்ச்சியான காரியம். ஸோ நம்ம வேண்டாம்னு சொன்னா கூட தேவன் சில கிருபைகளை, அதனால் அவங்க ரொம்ப செல்வந்தர்களாக கட்டினான்னு நினைக்காதீங்க, அவங்க ஒரு அன்பினால் அதை செய்தார்கள். இங்கே நான் பார்க்கும்போது இந்த வேதவசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு காணிக்கையிலும் உள்ள உச்சிதமான பரிசுத்த பங்கையெல்லாம் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாக செலுத்த வேண்டும். ஊழியக்காரர்கள் கூட என்ன செய்யணுமா? தேவன் கொடுக்கிறதை கர்த்தருக்கு தசம பாகம் செலுத்த வேண்டும். அல்லேலூயா. அதனால் நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், உச்சிதமானதை நீங்கள் ஏறெடுத்து படைக்கும் போது அது களத்தின் வரத்திலும் ஆலையின் வரத்திலும் இருந்து எடுத்து செலுத்துகிறது போல லேவியருக்கு எண்ணப்படும். இதை நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் எவ்விடத்தில் புசிக்கலாம். அது நீங்கள் ஆசாரிப்பு கூடாரத்தில் செய்யும் பணிவிடைக்கு ஈடான உங்கள் சம்பளம். சரி, இப்படி அதில் உச்சிதமானதை ஏறெடுத்து படைத்தீர்களானால் நீங்கள் அது நிமித்தம் பாவம் சுமக்க மாட்டீர்கள். நீங்கள் சாகாதிருக்கும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரரின் பரிசுத்தமானவைகளை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல்லுண்டார். அதிலே சொல்லாமா? தசம பாகம் எப்படிப்பட்டது?